ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டாவோ யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த டாவோ யூஎஸ்டிடி வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸாக பை பண்ணியிருந்தாக்கள். சரி, நாங்கள் வந்து ப்ரீவியஸாக பேசக்கொள்ள டாவோ யூஎஸ்டிடி வந்து இந்த பிளேஸில் தான் இருந்துச்சு. சரியா, ப்ரீவியஸாக நீங்கள் வந்து நான் சொன்ன பிளேஸ் வந்து ஐ திங்க் இந்த பிளேஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு $300-320 கிட்ட நான் சொல்லியிருப்பேன், அங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே இருந்து வாங்கின நாட்களுக்கு இப்போ வந்து கரண்ட்டாக ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகும். சரி, ஆல்மோஸ்ட் ஒரு $200 கிட்டே இப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்க ஒரு காயின் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் $200 கிட்ட அவங்களுக்கு இப்போ ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். சரியா, இப்போ இந்த டாவோ யூஎஸ்டிடி வந்து எங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்னை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துருக்குது. இப்போ கரண்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. சரி, இந்த பிரேக் அவுட் கொடுத்து எங்களுக்கு பாருங்கள், இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டு எங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ரீடெஸ்ட் ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இப்போ மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அப்போ இந்த காயின் வந்து மேலே மூவ் ஆகக்குள்ள நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சொலோனாவும் இப்போ வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அப்போ இங்கே வந்து நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு என்னன்னு சொன்னால், இங்கே வந்து வேல்ஸ்ட மூமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிடிசி அண்ட் எத்தீரியம் வந்து டம்பில் இருக்கக்குள்ள லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்டா, இதுக்கு ஸ்டார்ட் ஆகிறது, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிறது லார்ஜ் மார்க்கெட் கேப்ஸ், அதுக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து என்னென்னு சொன்னால் அல்ட் கோயின்ஸாக இருக்கும். அதுக்கு மீம் கோயின்ஸ் அதெல்லாம் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகிரும். சரியா, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து எங்களுக்கு டாவோ வந்து $502 வந்து ட்ரேட் ஆகுது. நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து $1500 $2000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருந்து பம்ப் ஆகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால், $500 இப்போ எங்களுக்கு பம்ப் ஆகுமாக இருந்துச்சுன்னு சொன்னாலும், ஒரு $2000 நாங்கள் டார்கெட் வச்சோம்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 3x, ஒரு 300% தான் எங்களுக்கு பம்பாக இருக்குது. சரி, அப்போ 3xன்னு சொல்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான் இந்த ஆல்ட் சீசனை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன், இப்போ எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இதாக இருக்குது, இந்த அக்யூமிலேஷன் இருக்குது தானே, இந்த அக்யூமிலேஷன் வந்து வேல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அக்யூமிலேஷன் வந்து வேல்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு லிக்விடிட்டியை ஒன் டேல ஹிட் பண்ணாங்க. ஹிட் பண்ணிட்டு போதுமான அளவு லிக்விடிட்டி கிடைச்சதுக்கு பிறகு அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து அங்கேருந்து திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுறாங்க. சரி, அப்போ இப்போ இந்த டாவோ பை பண்ணியிருக்கிறாக்கள், நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஹோல்ட் பண்ணி வைங்க. நீங்கள் செல் பண்ண வேணாம், எந்த ஒரு பேனிக் செல்லும் பண்ண வேணாம், வைங்க. உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து சூன் வரும். நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஏன்னு சொன்னால், இப்போ வந்து மோஸ்ட்லி பிஎன்பி ஆகிக்கட்டும், டாவோ, சொலோனா, இந்த மாதிரி மோஸ்ட்லி நிறைய காயின்ஸ் வந்து இப்போ எல்லாம் வந்து சர்ச் ஆகுன்னு சொன்னால் எல்லாம் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒழுங்காக அவுட் பர்ஃபார்ம் பண்ணல, ஒழுங்காக அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் வேறு லெவலுக்கு போய்த்தரும், இதெல்லாம் பூம் ஆகிரும் மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டாவோ வந்து இப்போ எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் அவுட் ஆகினதுக்கு பிறகு வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து எது வரைக்கும் டாவோ மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டாவோ இப்போ $503 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹை, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் இல்லை, ஸ்வீப் தான் பண்ணிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவதாக எங்களுக்கு வந்து இந்த லைனுக்கு மேலே எங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். முதலாவது அப்படி கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னு சொன்னால், எங்களுடைய ரெண்டாவது டார்கெட்டாக எது வரைக்கும் எங்களுக்கு டாவோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜோன் வரைக்கும் $665 $744 வரைக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து டாவோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக எங்களுக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அப்படி சப்போஸ் மேலே மூவ் ஆகாமல் மார்க்கெட் திருப்பி கீழே தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து இன்னும் இப்போ கீழே மூவ் ஆகுது. இப்போ கீழே மூவ் ஆகி எங்களுக்கு ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து $353 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே அதையும் மீறி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அதையும் மீறி மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னால் $256 $213 வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு வந்து இங்கேருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் அப்படி கீழே வருதுன்னு சொன்னால், முதலாவது டார்கெட்டாக $353 இருக்கும், ரெண்டாவது டார்கெட்டாக $256 $213 இருக்கும்.
அப்படி எங்களுக்கு இதையும் ஹோல்ட் பண்ணாமல் மார்க்கெட் கீழே இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லோக்கு கீழே வரலாம். ஆனால் இந்த லோக்கு கீழே வராது, வரதுக்கு சான்சஸ் இல்லை என்ன சொன்னால் இப்போ பிரேக் அவுட் ஆகியிருக்கிற ரீசன்னால் எங்களுக்கு ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் $353 வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ஃபர்தராக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டில் வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் ஒரு அக்யூமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து இந்த அக்யூமுலேஷன் ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன் இந்த கேண்டலுக்கு மேலே எங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும், இந்த லைனுக்கு மேலே எங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. சரியா, ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே லிக்விடிட்டி ஹண்ட் தான் பண்ணிக்கிறாங்க. அப்போ லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 98% இருக்குது. மற்ற 2% என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த லைனுக்கு மேலே கேண்டில், இந்த டே சார்ட்டுடைய கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஃபர்தராக கீழே மூவ் ஆகி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணி கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய Cointrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.